கடவுள் குமாரன் தூய ஆவியானவரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காணொளியின் வழியாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் உங்களோடு இணைந்து கடவுளை வழிபடவும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கவும் கடவுள் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் ஸ்தோத்திரங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை வணங்கி கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இது இந்த நாளின் காலை பொழுதில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எங்களோடு நீர் உடனிருந்து எங்களை ஆசீர்வதித்தீரே சுவாமி. உம்முடைய நன்மையினாலும் ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்தினீரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்கள், குறைவுகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின முதல் அன்பை நினைந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை என்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆலயத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி வழிபடாத சூழலில் இந்த காணொளியின் வழியாக நாங்கள் தொடர்ந்து உடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டுக்களை உடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் நீர் கொடுத்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பிரசன்னராய் இருந்தருளும். எங்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு புத்தெழுச்சி பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். புத்தெழுச்சி பாடலிலே இந்த பாடல் இருக்குமே, ஆனால் நீங்கள் எடுத்து உடன் சேர்ந்து பாடி கடவுளை போற்றும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி
இந்த நாளுக்கான திருமறை பகுதிகள் சங்கீதம் 147 1 முதல் 11 முடிய, என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 முடிய, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 15 முடிய, லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 55 முடிய கர்த்தருடைய வசனங்களை நாம் படிக்க கேட்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். கடவுளின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் ஸ்தோத்திரங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய கிருபை நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறதற்காக, கடவுளுடைய கிருபை நம்மை தொடர்ந்து பராமரித்து வருகிற தயவிற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கடவுளுடைய அன்பு எத்தனை பெரியது! இந்த நாட்களிலே கடவுளுடைய அன்பு நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறது எண்ணி ஆண்டவருக்கு நன்றி படைப்போம். கடந்த ஞாயிறு ஆசிரியர் தின ஞாயிறாக நாம் கொண்டாடினோம். இந்த நாளிலே இன்னும் ஒரு சிறப்பு ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு அனுசரிக்கும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். வருடந்தோறும் நாம் கொண்டாடுகின்ற பெண்கள் ஞாயிறு. இந்த நாளிலே திருச்சபையின் அனைத்து தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை நடத்தி செல்லுகிற ஆயிரம்மா, செயலர், பொருளர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆலய வழிபாடு இருந்திருக்குமேனால் இந்த ஞாயிறு வழிபாட்டை நம்முடைய திருச்சபையின் மகளிர் பொறுப்பெடுத்து நடத்தியிருப்பார்கள். ஆனாலும் இந்த ஆண்டு நமக்கு இருக்கிற இந்த சூழலில் அதை நாம் செய்ய இயலாமல் போனது. மாத்திரமில்லாமல் இந்த நாளிலே நாம் எடுக்கின்ற காணிக்கைகள், உரை காணிக்கைகள் நம்முடைய பேராயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்க பணிகளுக்கு நாம் கொடுத்து தாங்கியிருப்போம். இந்த ஆண்டு அதையும் நாம் செய்ய இயலாமல் போன ஒரு சூழலிலே இருக்கின்றோம். இந்த நாளிலே மீண்டுமாக நம்முடைய திருச்சபையின் எல்லா பெண்களையும் அன்போடு வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே திருச்சபை நம்முடைய தியானத்திற்காக கொடுத்திருக்கிற செம்பொருள் பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவர்கள். விமென்ஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள்.
பொதுவாக பெண்களை குறித்து எதிர்மறையான பேச்சுக்கள் உலா வருகிறதை நாம் அறிந்திருப்போம். பெண்கள் கொஞ்சம் அதிகமா பேசினா வாயாடி என்று சொல்லுவோம். ஆனால் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பெண்களை ஒரு நேர்மறையான சிந்தனையோடு, பெண்கள் இந்த சமுதாயத்திற்கு பங்களிப்பு செய்கின்றவர்கள், பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றவர்கள். இந்த நாட்களிலே மது என்கின்ற அந்த ஒரு தீமையினாலே கிராமங்களில் இருக்கிற ஏழை குடும்பங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வழிநடத்துகின்ற வளர்க்கின்ற எத்தனையோ பெண்களை நாம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்கள். திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே நிறைய பெண்கள் நமக்கு தெரியும். ஏவாள், சாரா, ரெபேக்கா, ராகா, மீரியாம், ரூத், தெபோரா, எசபேல், எஸ்தர். எசபெல்லை தவிர்த்து மற்ற எல்லா பெண்களுமே கடவுளுடைய மீட்பின் பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தங்களுடைய இறை பக்தியினாலே கடவுள் அவர்களை பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே விதமாய் புதிய ஏற்பாட்டிலே மரியாள், எலிசபெத், மகதலேனா மரியாள், மார்த்தாள் மரியாள், லீதியா, பிரிசில்லா, பெண்கள் எல்லாம் ஆண்டவருடைய திருப்பணியிலே உடன் நின்றவர்களாகவும் தொடக்க கால திருச்சபையில் அப்போஸ்தலர்களோடு இணைந்து திருச்சபையை வளர்க்கின்ற பணியிலே கடவுள் பெண்களை பயன்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். உயிர்ப்பின் செய்தியை உலகத்திற்கு கொண்டு சென்ற பணியாளர்களாக நாம் மகதலேனா மரியாளை பார்க்கின்றோம். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்கள். இந்த சமுதாயத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பவர்கள். சமுதாயத்திலும் கூட விடுதலை போராட்டத்திலே பங்கேற்ற பெண்களை நாம் பார்க்கின்றோம். தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்போடு செயலாற்றின பெண்களை நாம் வரலாற்றிலே அறிந்திருக்கின்றோம். இன்றைய சூழலிலே பெண்கள் குடும்ப தலைவிகளாக, மகளிர் குழுக்களை தலைமையேற்று நடத்துகின்றவர்களாக, இன்றைக்கு 50% ஊராட்சி தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற பெண்களாக நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்களாக, செவிலியர்களாக, மருத்துவர்களாக, மாவட்ட ஆட்சியர்களாக, பல்வேறு துறை சார்ந்த செயலர்களாக, காவல்துறை உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களாக மிகுந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வைரஸ் தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இதை குறித்து ஆராய்ச்சி செய்து இதை எப்படி கையாள வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பதில்லை. பெண்கள் மிக உயர்வான பங்களிப்பை கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். திருச்சபையில் பெண்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய பங்களிப்பு என்பது சின்ன சின்ன வட்டங்களோடு கூட முடிந்து விடுகிறது. ஒரு அறுவடை பண்டிகையிலே நிதி சேகரிக்க வேண்டும், பைபிள் அம்மா, குருசேகர குழுவிலே 2-3 உறுப்பினர்கள் என்கின்ற நிலையோடு கூட பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவாக காணப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறை நாம் அனுசரிக்கின்ற பொழுது எப்படி திருமறை வரலாற்றிலும் சமுதாயத்திலும் பெண்கள் மிக உயர்வான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்களோ அதே போல திருச்சபையிலும் பெண்கள் எழுந்து
திருச்சபையை கட்டுகின்றவர்களாக, இறையரசின் பணியாளர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலே படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளிலிருந்து 2 திருமறை பகுதிகளிலே வருகின்ற பெண்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். முதலாவது பகுதி என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை வருகின்ற பகுதி. ஒருவேளை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செலோபுகாது, பொது மொழிபெயர்ப்பில் அந்த பெயரை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செலோபுகாது அவர்களுடைய 5 பெண்கள் மோசேயிடம் வந்து ஒரு வழக்கை முன்வைக்கின்றார்கள். எங்கள் தகப்பனுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண் பிள்ளை இல்லை என்பதனாலே எங்களுடைய தகப்பனை அந்த வம்ச அட்டவணையிலிருந்து நீக்கிவிடப் போகிறீர்களா? அல்லது அவர்களுக்கு பெண்களாக நாங்கள் பிறந்திருக்கின்றோம், எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை கணக்கிலே கொண்டு எங்களுடைய தகப்பனுடைய பெயரை அந்த வம்ச அட்டவணையிலே அவருடைய பெயரை இடம்பெற செய்ய போகிறீர்களா? ஒரு புதிய வழக்கு. இஸ்ரேலருடைய சமூக வாழ்க்கையிலே ஆண்களுக்கு தான் சொத்துரிமை என்கின்ற நிலை இருந்த பொழுது, இப்பொழுது இந்த 5 பெண்மணிகள் மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா, இந்த 5 பெண்கள் மோசேயிடம் கேட்கின்றார்கள். மோசே அதை கடவுளிடத்தில் கொண்டு சென்றார் என்று 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கடவுள் அந்த பெண்கள் சொல்லுவது சரிதானதுதான், அந்த பெண்கள் கேட்பது நியாயமானதுதான் என்று சொல்லி இஸ்ரேலர்களுடைய அவர்களுடைய சமூக வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒருவனுக்கு ஆண் பிள்ளை இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளைகளை வகுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு குலத்திலும் 12 குலத்திலே இருக்கின்ற 20 வயது ஆண் பிள்ளைகளுடைய பெயர்களை எண்ணிக்கை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே வீட்டு கணக்கு எடுப்பதை போல 12 குலங்களில் இருக்கிற 20 வயது நிரம்பிய ஆண் பிள்ளைகளை கணக்கெடுக்கின்றார்கள். ஏன் கணக்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நிலங்களை பங்கிட வேண்டும். 52 என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 52 நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குலங்களுள் பெரியவற்றை கூட்டியும் சிறியவற்றை குறைத்தும் நீ அதனதன் உரிமை சொத்தை கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். எண்ணிக்கைக்கேற்ப நிலம் பங்கிடுவதற்காக கணக்கெடுக்கின்றார்கள். அப்படி கணக்கெடுக்கின்ற பொழுது இந்த 5 பெண்கள் மோசேயிடம் வந்து சொல்லுகின்றார்கள், ஆண் பிள்ளை இல்லாத பட்சத்தில், பெண் பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிமை வேண்டும். இன்றைக்கு இந்த சிந்தனையும் கூட கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நீதியை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெண்கள் தைரியமாக தங்களிடையே இருந்த சமூக கட்டமைப்பை கேள்வி கேட்கின்ற மாண்பை நாம்
பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த பெண்கள் கேட்கின்ற இந்த உரிமை என்பது அது வாழ்வு சார்ந்தது. வாழ்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். வாழ்வு என்கின்ற உரிமை அனைவருக்கும் சமமானது. ஆண் பிள்ளை இல்லை என்று சொன்னால் ஏன் அதை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது? ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற ஒரு சமத்துவத்தை இந்த நாட்களிலே மிக அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே இந்த பெண்கள் தைரியமாக மோசேயின் இடத்துல கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாலின பாகுபாடு நம்முடைய இந்திய தேசத்தில் மிக அதிகமாக வேரூன்றி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமற்ற ஒரு நியதியை நாம் வாழ்கிற சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு தவறியவள் என்று சொல்லுகின்ற இந்த சமூகம் கற்பு தவறியவன் என்று சொல்லுவதில்லை. வாழும் உரிமை அது சமமானது, மிக மிக அவசியம் என்பதை இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இருக்கின்ற சமூக கட்டமைப்பை இந்த பெண்கள் மிக தைரியமாக கேள்வி கேட்டு அந்த கேள்வி கேட்பதன் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்கள் நமக்கு இந்த வகையில முன்னுதாரணமாக அமைகின்றார்கள். இன்றைக்கு இருக்கிற பாலின பாகுபாடாக இருந்தாலும் சரி, மற்ற தீமையான சமூக கட்டமைப்பாக இருந்தாலும் அதை நாம் தைரியத்தோடு கேள்வி கேட்கவும் சமூக மாற்றத்திற்கான வித்திலைகளை நாம் ஏற்படுத்தவும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மரியாளின் பாடல். லூக்கா 1 அதிகாரம் 46 தொடங்கி 55 வரை வருகின்ற பகுதி. காபிரியேல் தூதன் மரியாவுக்கு தோன்றி இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்றதை இதற்கு முந்தின பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். அந்த செய்தியை பெற்றுக்கொண்ட மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றதையும் எலிசபெத் மரியாளை வாழ்த்துகின்ற பகுதியையும் நாம் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்துதான் இந்த பாடல் வருகின்றது. கடவுளின் திருக்குமாரனை சுமக்கும் பேறு பெற்ற மரியாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடுகின்றார்கள். 47வது வசனம், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது. பவர் மொழிபெயர்ப்பிலே, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய கர்த்தரில் ஆண்டவரில் களி கூறுகிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு பாடுகின்ற பாடல். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்கள் என்று பக்தன் பாடுகிறது போல, கடவுள் தனக்கு செய்த கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளை நினைந்து மரியாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ஆரவாரத்தோடு இந்த பாடலை பாடுகின்றதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல மரியாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடுகின்றார். இந்த பாடலை நாம் படித்து தியானிக்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சிக்கான காரணங்களாக 2 அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 48வது வசனத்திலே தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். 2வது 49வது வசனத்திலே வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த பாடலுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், கடவுள் தனக்கு செய்ததை சொல்லி மகிழ்ந்து பாடுகின்ற மரியாள் அது மாத்திரமில்லாமல்
கடவுள் இந்த முழு படைப்பிற்கும் கடவுள் என்ன செய்ய போகிறார், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கடவுளுடைய அந்த வல்ல செயல்கள் இந்த திருமறை பகுதியில பார்க்கிறோம். 50வது வசனத்தில் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். நாம் பழைய பாட்டில் விடுதலை பயணம் அந்த நூலிலும் முதல் 5 நூல்களிலேயும் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து கடவுள் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். கடவுள் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே என்னெல்லாம் செய்கிறார் என்பதை 50வது வசனம் தொடங்கி 55வது வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதியிலே மரியாள் பாடுகின்றார். அதிலேயும் 2 செய்திகளை பார்க்கிறோம். ஒன்று, கடவுளுடைய அந்த ஓங்கிய புயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வு தருகின்றவராக பாடுகின்றார். பசியுள்ளவர்களை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறார். கடவுளுடைய அந்த ஓங்கிய புயத்தினாலே செய்கின்ற செயல் பசியுள்ளவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். தொடர்ந்து 50, 54, 55வது வசனங்களிலே மூதாதையத்திற்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரவேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். கடவுள் இஸ்ரவேலரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகிற கடவுள் அந்த இஸ்ரவேலரை புதிய இஸ்ரவேலராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மீட்பை கொடுத்து அந்த மீட்பின் வழியாய் ஒரு புதிய இஸ்ரவேலரை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் என்று அவர் சொல்லுகிறார். யார் இந்த புதிய இஸ்ரவேலர்? இரத்த உறவு கொண்டவர்களா, யூதர்களா, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபிலே வந்தவர்கள் என்று சொல்லி அந்த இரத்த உறவோடு கூட இணைந்திருக்கின்ற அவர்கள் மாத்திரமா? இல்லை. ஆண்டவர் அவருடைய திருப்பணியினாலே புதிய இஸ்ரவேலராக இந்த உலகம் முழுவதையும் தமது படைப்பு அனைத்தையும் கூட்டி சேர்க்கின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை சொல்லவும், பார்வை இழந்தவர்களுக்கு பார்வையை கொடுக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் தமது திருப்பணியில யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டி அவர்களுக்கு அந்த மீட்பை கொடுத்து அந்த மீட்பின் வழியால் யூதர்கள் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாரையும் புதிய இஸ்ரவேலராக மாற்றுகிறார். அல்லேலூயா! என்ன ஒரு மாபெரும் நற்செய்தி! மரியாளுடைய பாடலிலே என்னை நோக்கி பார்த்தார் என்று சொல்லுகின்றேன். மரியாள் அந்த கடவுள் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே இந்த உலகம் முழுவதையும் புதிய இஸ்ரவேலராக மாற்றுகிறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பு, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் புதிய சமுதாயம். மரியாளுடைய பாடல் இந்த மீட்பின் செய்தியை கொண்டு வருகிறது. இன்றைக்கு பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்கின்ற அருமையான திருச்சபையே, திருச்சபையின் அருமையான பெண்களே, கடவுள் உங்களை இந்த இறை அரசனுடைய குடிமக்களாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை இந்த உலக அமைப்புகள் பெண்களை 2ஆம் தரமாகவோ அல்லது அடிமைப்படுத்திய வைத்திருக்கலாம்.
இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான அநேக தீங்குகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நுகர்வு கலாச்சாரம் நிறைந்த இந்த உலகத்தில் பெண்களை ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். ஆனால் திருமறை அப்படி பார்க்கவில்லை. திருமறை நம் அனைவரையும் ஒரு புதிய இஸ்ரேலராக பார்க்கின்றார். கடவுள் தமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத அந்த மீட்பின் இரட்சத்தினாலே நம்மை அனைவரையும் ஒரு புதிய இஸ்ரேலராக பார்க்கின்றார். அப்படியானால் நீங்கள் ஒரு புதிய இஸ்ரேலரின் பிரதிநிதிகள், கடவுள் அமைத்திருக்கிற சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள். அப்படியானால் உங்களுக்கு எத்தகைய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அதை உணர்ந்து கொள்வோம். சமீபத்தில் இந்த யூடியூப்ல நிறைய பாடல்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சாரால் நவரோஜ் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்ள முடிந்தது. அவங்க வீட்டில் 3 பெண்கள். கடைசியாக பிறந்தவர் தான் சாரால் நவரோஜ், 3வது பெண்ணாக பிறந்தவர். அவருடைய தகப்பனார் 3வது பெண் குழந்தையாக பிறந்து விட்டது என்று சொல்லி பார்க்கவே இல்லையா. ஆனால் அந்த பெண் தான் 3 வயதிலேயே கீர்த்தனைகளை மிக அழகாக பாட கற்றுக்கொண்டவர். தன்னுடைய தந்தையோடு கூட அவர் ஒரு கதா காலட்சேபம் செய்கின்றவர், ஒரு ஊழியர், பிரசங்கியார். அவரோடு கூட சென்று அவர்கள் பாடுகிறதை கேட்டு கேட்டு அவர்கள் கற்றுக்கொண்டதின் நிமித்தமாக இன்றைக்கு தமிழ் கிறிஸ்துவ திருச்சபைக்கு எத்தனை பாடல்களை கொடுத்திருக்கின்றார். வழிபாடுகளிலே அவர்கள் பாடல் இல்லாத ஒரு வழிபாடே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சமுதாயத்திலிருந்துதான் கடவுள் அவர்களை அழைத்து அவருடைய பணிகளை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்களும் கடவுளுக்காக பயன்படுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மீண்டுமாக திருச்சபையின் மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்கின்ற ஊழியங்களை இன்னும் சிறப்போடு செய்யுங்கள். அதன் வழியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையிலே புதிய அங்கத்தினர்களாக பங்கேற்று ஓராண்டிற்கு மேலாக கடவுளுடைய வழிபாட்டிலே பங்கு கொண்டு வந்த திரு ரோமியோ, திருமதி பிரின்சி அவர்களுக்கு கடவுள் சுகப்பிரசவத்தை கொடுத்து ஒரு ஆண் குழந்தையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு துக்ககரமான செய்தி, அத்திப்பாக்கத்திலே திரு அன்பழகன் அவர்கள் வில்சன் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்பதை இந்த நேரத்தில் வருத்தத்தோடு ஜெபித்துக் கொள்கிறேன். மிகவும் ஏழ்மையான குடும்பம். இந்த குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபத்தில் தாங்கும்படியாகவும் உதவும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிறு தோறும் காலை 8 மணியிலிருந்து 10-10:30 வரை ஆலயம் திறந்திருக்கிறது. நீங்கள் தனிநபராகவோ குடும்பமாகவோ வந்து சமூக இடைவெளியை பின்பற்றி ஆலயத்தில் சற்று நேரம் அமைதலாக இருந்து ஜெபித்து கடவுளோடு உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வருகின்ற நேரத்திலே நீங்கள் உங்களுடைய மாத உரை காணிக்கைகளையும் கடந்த பெரிய வெள்ளி உண்டியல் காணிக்கையும் நீங்கள் படைத்து திருச்சபை பணிகளை தாங்குங்கள். தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். திருச்சபையினுடைய நிர்வாகத்திற்கும் பேராயத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய பங்கு தொகையும் நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பணிகளை செய்ய முடியும். ஆயர்களுக்கு பேராயம் ஊதியம் கொடுக்க முடியும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய புதிய ஆலய பணிகளில் ஆலயத்தின் மேலே சிலுவை பொருத்துவதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அது சீக்கிரத்தில் முடியும் என்று நம்புகிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
ஆலயத்திற்கு உள்ளே நாம் திருவிருந்தின் பொழுது முழங்காற்படியிடுகின்ற அந்த ரெயிலி செய்ய யோசித்திருக்கிறோம். அதற்கான செலவினங்களை பெண்கள் ஐக்கிய சங்கம் செய்ய முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபத்தில் நினைவு கூறும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தில் நம்முடைய பிள்ளைகள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறோம். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே திருச்சபையாக நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, திருமறையிலேயும் குறிப்பாக மிஷனரிகள் காலத்திலேயும் பெண்கள் ஆண்டவரே எத்தனை பணிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த பணிகளின் மூலமாக எத்தனை சமூக மாற்றங்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய பேராயத்திலேயும் பெண்களுக்கென்று தொடங்கப்பட்ட விடுதிகள், ஆண்டவரே பெண்களுக்கென்று சுய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நிறுவனங்கள் கடந்த 150 ஆண்டுகளாக இதன் மூலமாய் நாங்கள் பணி செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குருசேகரத்திலேயும் இருக்கின்ற மருத்துவமனை, குறிப்பாக செவிலியர் பயிற்சி பள்ளியிலே ஆண்டவரே பெண் பிள்ளைகள் செவிலியர்களாக பயிற்சி பெற்று செல்லுகிற ஒரு கிருபையை நீர் கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை நாங்கள் உணர்ந்து, குறிப்பாக பெண்கள் உம்முடைய அழைப்பை உணர்ந்து, உம்முடைய அன்பை உணர்ந்து, உம்முடைய அன்புக்கு தங்களை சாட்சிகளாக நிறுத்தி உம்முடைய பணியை செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய திருச்சபையில் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே அவர்கள் செய்த எல்லா பணிகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே அவர்களுடைய பணிகளை நீர் செழுமையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனை தலைமையேற்று நடத்துகிறேன் ஆயிரம்மா, செயலர், பொருளர், குருசேகர குழுவில் இருக்கிற பெண்கள், ஆண்டவரே ஆசிரியை பெண் பெருமக்கள், திருச்சபையின் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் நீர் பாதுகாத்து பராமரித்து வந்தது போல வருகின்ற நாட்களிலேயும் நீர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள சுவாமி. ஒவ்வொருடைய குடும்பங்களில் இருக்கிற தேவைகளை நீர் சந்தித்தருள சுவாமி. உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதே விதமாய் வயது முதிர்ந்த பெரியோர்களையும் சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிய சுவாமி. உம்முடைய கிருபையினால் நீர் தாங்கும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்த புதிய ஆண்டில் நம்முடைய கிருபை அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரோமியோ பிரின்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த நல்ல பிரசவத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. குழந்தையின் தாயையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். காலம் சென்ற அன்பழகன் அவருடைய ஆன்மை இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி ஒரே மகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நீர் தொடர்ந்து வழிநடத்தும். அவர்களுடைய வறுமையிலே நீர் அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை தினத்தில் நீட் தேர்வு எழுதுகிறேன் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் 8 லட்சம் பிள்ளைகளுக்கு மேல் எழுதுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, தகுந்த பாதுகாப்போடு பிள்ளைகள் நல்ல விதத்தில் எழுத நீங்கள் கிருபை பாராட்டும். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவரே எங்களுடைய உலக அமைதிக்காய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே இந்த வைரஸ் தொற்றுக்கான தடுப்பு ஊசி பயன்பாட்டிற்கு வருவதற்கு நீர் கிருபை பாராட்டும் அப்பா. ஆண்டவரே, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ துறையிலே பணியாற்றுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் நீர் தார சுவாமி. தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்காய் ஜெபத்திலே தாங்க கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே அவர்களுக்காய் ஜெபிக்க அருள் தாரும்.
துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். உடைய புதிய ஆலய பணிகளிலும் கூட உடைய கிருபையிலிருந்து தொடர்ந்து வழிநடத்தவும். அந்த பணிகள் எல்லாம் முடிந்து உடைய புதிய ஆலயத்திலே நாங்கள் தொழுது கொள்கிறேன் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தாரும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென்.